தாமணி மயங்கிட்டா இவ இனிமே அப்பாவை கல்யாணம் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன பண்றது? ஐடியா. கடவுள் கிருஷ்ணா, நீங்க தானே சொல்வீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம பொய் சொல்ல வேண்டி வந்தா அது ராங்க கிடையாதுன்னு. குஷி, எங்க போயிட்டு இருக்க? அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க. கீர்த்தி சொல்லு. இந்த கல்யாணம் நடக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அம்மா உங்களுக்கு புரிய வச்சாங்கல்ல? ஆமா, இந்த கல்யாணம் நடக்கிறது இம்பார்ட்டன்ட் தானே. நடக்கட்டும், விடு. அண்ணா ஒரு நிமிஷம், இது முக்கியம்தான். ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்ல போனா உண்மை உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்னா, துளசி அண்ணிதான் நம்ம 2 பேருக்குள்ள இருக்க உறவை பலம் பண்ணாங்க. அவங்க இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் நம்மளோட உறவெல்லாம் ரொம்ப இனிமையா இருந்துச்சு. ஆனா மோகனண்ணா என்னைக்கு அண்ணி நம்மளை விட்டு போனாங்களோ அன்னைக்கே நம்மளோட உறவுல இருந்த இனிப்பெல்லாம் கசப்பாயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா நம்மளோட உறவுல எந்த ஒரு வித்தியாசமும் ஏற்படல. முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? இத்தனை வருஷமா நம்ம எல்லாரும் பேருக்கு தான் அண்ணன் தங்கச்சியா இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தா கூட நாம ஏதோ தெரியாதவங்க மாதிரி தானே இருக்கோம். இப்ப நீ என்ன சொல்ல வர கீர்த்தி? அண்ணா, அது வந்துனா தயவு செஞ்சு என் மனசுக்குள்ள இருக்கிறத ப்ளீஸ் என்ன பேச விடுங்க. இதெல்லாம் எனக்கு பாரமா இருக்கு. நீங்க எப்பவாவது யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம உறவுக்குள்ள சமீப காலத்துல ஏதோ இனிமை வந்திருக்குல்ல, அது யாரால உண்டாச்சுன்னா ராதாவாலதான் உண்டாயிருக்கு. ராதா என்னையும் சரி ராகுலையும் சரி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா நீங்க எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு. இன்ஃபேக்ட் அவ எங்களை உணர வச்சானா இந்த உலகத்துல எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க கூடிய ஒருத்தர் இருக்காருன்னா அது நீங்க தான். அது கூட அவ தான் புரிய வச்சா. அன்னைக்கு தெரியுமா, நாங்க எல்லாரும் பஸ்ல மாட்டிக்கிட்டோம்ல, நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க. அப்ப உங்க கையில கட்டியிருந்த என்னோட ராக்கிய பார்த்தேன்னா அத நான் தான் உங்களுக்கு கட்டி விட்டேன். அந்த ஒரு நிமிஷம் போதும்னா இது வரைக்கும் உங்ககிட்ட நான் போட்ட எல்லா சண்டையும் நான் மறந்துட்டேன். சின்ன வயசுல நடந்த எல்லா அழகான நினைவுகளையும் ஞாபகப்படுத்திக்கிட்டேன். அப்பெல்லாம் உங்களோட வாழ்க்கை என்ன சுத்தியும் ராகுல சுத்தியும் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா? உங்களுக்கு ஞாபகம் இருக்காண்ணா? நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னோட முதல் நாள் உங்க சைக்கிள்ல தான் என்னை கொண்டு போய் விட்டீங்க. அப்பெல்லாம் நீங்க என்ன கொடமிளகா மூக்குன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் அப்பெல்லாம் கோவப்படும் போது எனக்கு நீங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை நீங்க என்ன காலேஜ்ல டிராப் பண்ண வந்தப்ப, காலேஜோட ஃபர்ஸ்ட் டே அது, அப்ப நீங்க கிரவுண்ட்ல நின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்களே, என்ன அது என்ன சொன்னீங்க? என் தங்கச்சி யாராவது கிண்டல் பண்ணீங்கன்னா முட்டிக்கால் போட வைப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி அஜித்தை நீங்க முதல் தடவை சந்திச்சப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? கீர்த்தி, அஜித் ரொம்ப அப்பாவி, ஆனா உனக்கு அவன் தான் பெஸ்ட். நீங்க அன்னைக்கு நீங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. மோகன் அண்ணா, என் வாழ்க்கை முழுக்க நீங்க சரியான பாதையை எனக்கு காட்டியிருக்கீங்க. என்ன பார்த்துக்கிட்டீங்க. என்னோட ஒவ்வொரு ரைட் டெசிஷன்லயும் என் கூட இருந்திருக்கீங்க. இப்ப இன்னைக்கு நீங்க ஒரு தப்பான முடிவு எடுக்கும் போது என்னால எப்படின்னா வேடிக்கை பார்க்க முடியும்? ஆனா பிளீஸ் தாமணியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்னால உங்க வாழ்க்கை பாழாகிறத பார்க்க முடியாதுன்னா. ஹே கீர்த்தி, நீங்கெல்லாம் நினைக்கிற அளவுக்கு தாமினி ஒண்ணும் அவளை கெட்டவெல்லாம் இல்ல. ஆமா, கொஞ்சம் பிடிவாதக்காரி, ஆனா அவ சரியாயிடுவா. இன்னைக்கு குஷிக்கு அவளை பிடிக்கலன்னு சொல்றா, நாளைக்கு பிடிச்சிரும். அதனால நடக்கிறது நடக்கட்டும்.
மோகன் அண்ணா இல்ல. நீ என்ன ரொம்ப பெரியவளாயிட்டியா? இங்க யார் அண்ணன்? நீங்க தான். அப்புறம் என்ன? எது சரி எது தப்புங்கிற வித்தியாசம் எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நடந்தாகணும்னா நடக்கட்டும். இந்த வேலையை முடிச்சிடலாம். அண்ணா அண்ணா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க அண்ணா. அம்மா, இப்ப நான் செய்ய போற வேலையில எனக்கு நிச்சயமா உங்க ஹெல்ப் தேவைப்படுது. நீங்க என் கூட இருப்பீங்கல்ல? நீங்க என் டீம்ல இருக்கீங்கல்ல? அழக்கூடாது குஷி. உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஒவ்வொரு அம்மாவும் அவங்க குழந்தையோட டீம்ல எப்பவுமே இருப்பாங்க. அவங்க தான் அந்த டீம்லயே பெஸ்ட் பிளேயரா இருப்பாங்க. நீ உங்க அம்மாவோட முகத்தை பார்த்ததே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, உன்னோட அம்மா உன் மேல ரொம்ப ரொம்ப பாசமா இருந்தாங்க. உங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து நீ பேசிட்டு இருக்கல, இத பார்க்கும்போது உங்க அம்மா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இல்ல குஷி? அம்மா குழந்தை பாசங்கிறது எப்பவுமே ரொம்ப நிரந்தரமானது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நீ இன்னொருத்தருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். ஒரு காலத்துல உங்க அப்பா எப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரோ அந்த மாதிரி உங்க அப்பா மட்டும் ஒரு காலத்துல என்ன அவரோட அம்மாவா ஏத்துக்காம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நான் உன் முன்னாடி இப்படி உட்கார்ந்திருக்க மாட்டேன். உனக்கு பாட்டியாவும் இருந்திருக்க மாட்டேன். நம்மள பெத்தெடுக்கிறவங்க எப்படியும் நமக்கு நல்ல அம்மாவா தான் இருப்பாங்க. ஆனா அதுக்காக இன்னொருத்தர் நல்ல அம்மாவா இருக்க மாட்டாங்கன்னு ஆகாதுல்ல. இங்க பாருமா குஷி, உன் அம்மா துளசி இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா ரொம்ப தனிமையாயிட்டாரு. ஆனா உங்ககிட்ட மோகன் அதை பத்தி பேசினதே கிடையாது. உண்மைதானே? மோகன் எப்பவுமே உனக்கு அம்மாவாவும் அப்பாவாவும் ரெண்டுமாவுமே இருக்க முயற்சி பண்றான். ஆனா நீயும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நீ நாளைக்கு பெரிய பொண்ணாயிடுவ, மேல் படிப்பெல்லாம் படிக்க வெளிநாட்டுக்கு போவ, உனக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. அதுக்கப்புறமா உனக்கும் கல்யாணம் ஆகி நீ வேற ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிடுவ. ஆனா நீ போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா நிலைமை என்ன ஆகும்? அவர் தனியா தானே இருக்கணும். அந்த மாதிரி நேரத்துல அவருக்குன்னு ஒரு துணை நிச்சயமா தேவைப்படும்ல. எனக்கு நல்லா புரியுது குஷி. நான் சொல்ற விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாது. ஆனா என்ன பண்றது, இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி உனக்கு புரிய வைக்கிறத தவிர இப்போதைக்கு எனக்கு வேற வழியே இல்லையேம்மா. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா குஷி? ஆம் பாட்டி, நான் சின்ன பொண்ணுதான். ஆனா என்னோட அப்பாவோட லைஃப பத்தி நீங்க என்கிட்ட சொல்லலனா வேற யார் சொல்வாங்க? வெரி குட் கேர்ள். பாட்டி, நீங்க எனக்கு என்ன புரிய வைக்கிறீங்கன்னு புரியுது. காட் இட். அப்படின்னா உங்க அப்பாவுக்காக தாமினிக்கு ஒரு சான்ஸ். ஒரு செகண்ட் பாட்டி. எங்க அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் தேவைதான். ஆனா அந்த ஃப்ரெண்ட் நல்லவங்களாவும் இருக்கணும்ல. ஃப்ரெண்டுனா யாரு? நம்ம மேல அவங்க கேர் பண்ணணும், நம்மள அவங்க லவ் பண்ணணும், நம்மளுடைய எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா பாட்டி, தாமினி அப்படி கிடையாது. she is very bad. அப்பா ஃப்ரெண்டு தாமினி இல்ல, ராதா தான் இருக்கணும். அவகிட்ட தான் நல்ல ஃப்ரெண்டோட குவாலிட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் ராதா அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம்ல இப்ப எனக்கு இருக்க மாதிரி. ப்ளீஸ் ராதாவை அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன். அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளம்ஸும் எண்ட் ஆயிடும். அதெல்லாம் இம்பாசிபிள் குஷி.
என்கிட்ட சொன்னீங்க அப்பாவோட லைஃப் பத்தி நான் யோசிக்கணும்னு. அதுதானே நான் இப்ப பண்றேன். குஷி, உன்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே. என்ன சொன்னாலும் உன்னுடைய முடிவுல நீ ரொம்ப பிடிவாதமா இருக்க. உன்னோட விருப்பம் தான் உங்க அப்பாவோட விருப்பம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனாலும் இந்த கல்யாணத்துல நீ இருக்கணுங்கிறது உங்க அப்பாவோட ஆசை. உங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா குஷி? செய்வியா? தேங்க்யூ குஷி. நிஜமாவே குஷி ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தை துளசி. அப்படியே இவ உன்ன மாதிரியே இருக்கா. பாட்டி, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அது இம்பாசிபிளா? ஆனா ராதா என்கிட்ட சொல்லியிருக்கா, கடவுள் கிருஷ்ணா இம்பாசிபிள் கூட பாசிபிள்னு மாத்திடுவாரு. அதுவும் இல்லாம அவர் என் டீம்ல இருக்காரு. என் அம்மாவும் என் டீம்ல இருக்காங்க. போலாமாமா? அனி, அனி, அண்ணி, முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. மோகன் ஏற்கனவே மணமேடையில வந்து உட்காந்துட்டான். போய் தாமினியை கூட்டிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் அண்ணி இருங்க. நான் தாமினியை கூட்டிட்டு வர செல்லக்கண்ணுவையும் கீர்த்தியும் அனுப்புறேன். எதுக்கு? நானே என் பொண்ணை மணமேடைக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க எப்படி அண்ணி கூட்டிட்டு வருவீங்க? தாமினி எங்க வீட்டு மருமகளாச்சே. புகுந்த வீட்டை சேர்ந்தவங்க தானே அவளை மணமேடைக்கு கூட்டிட்டு வரணும். நான் போய் கீர்த்தி அனுப்பி வைக்கிறேன். இந்த குஷி எங்க போனா? இவங்க என்ன பண்றாங்க? ஓ, சூட்கேஸ் எடுத்துட்டு வராங்களா? ஏதாவது பண்ணணும். உங்களை இப்போ நான் உள்ள போகவே விட மாட்டேன். ஏன்னா உங்க பொண்ணு மயக்க நிலையில இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்படி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா சந்தோஷத்துல நான் மறுபடியும் செத்து போயிடுவேன். திடீர்னு நவர மாட்டேங்குது. துளசி வந்துட்டா. துளசி, யார் அது? அட, நீங்களா? உங்களா? அது வந்து நான் வேணும்னே போடலப்பா. அப்ப தானாவே பறந்து வந்து என் மேல விழுந்துச்சா? எதுக்காக என் தலைமையில போட்டீங்க அத? இந்த சூட்கேஸ் தானாவே பறந்து வந்து இவன் தலையில விழுந்ததுன்னு சொன்னா அவன் நம்பவா போறான்? ஐயோ, கிட்ட வய, தலையில ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாப்போம். பாருங்க. நான் எதுக்குப்பா இந்த வேலையெல்லாம் செய்ய போறேன்? ரொம்ப வலிக்குது. நீ என் டீம்ல தானடா இருக்க. நான் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணும்? ஐயோ, நான் உங்க டீம்ல இருக்கிறதுனால தானே கேக்குறேன். இப்படி நீங்க உங்க டீம்ல இருக்கிற ஆளே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு டீமே இல்லாம போயிடும். அட, அதெல்லாம் விடுங்க. பஸ் சைஸ்ல இருக்கிற இந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு நீங்க எங்க போறீங்க? அப்படி என்ன இருக்குதுல? ஐயோ, அது வந்து என் பொண்ணோட பழைய துணிமணிலாம் இதுல இருக்கு. அதை எல்லாத்தையும் இந்த பொட்டியில அடுக்கி யாருக்காவது குடுக்கலான்னு கொண்டு போயிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இதை என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நானே பண்ணிருப்பேன்ல. இதெல்லாம் நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? ஆமா, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நானே பண்ணிருப்பேன்ல. ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டுக்கு என்ஜிஓ கூட இருக்கு. என்னப்பா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்க? அவ என் பொண்ணு இல்லையா? அதனால தானமும் நான் தானே கொடுக்கணும். அப்பதானே எனக்கும் புண்ணியம் கிடைக்கும். பேக் தெரியாம கீழே விழுந்துருச்சு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்லுங்க. வேற யார்கிட்ட நான் சொல்ல போறேன்? இந்தாங்க, போங்க, புடிங்க, போங்க.
நான் போறேன். போ. எந்த ஒரு உறவும் அம்மாவை விட பெருசு கிடையாதுல்ல. அம்மாவை விட வேற எதுவும் பெருசு இல்ல, யாரும் பெருசு இல்ல. அம்மா அப்பா தான் சொன்னாரு அம்மாவை விட வேற எதுவும் பெருசு இல்லைன்னு, எதுவுமே இல்லைன்னு. ஆனா என்கிட்ட இந்த அம்மாவே இல்லையே. நான் உங்களை இது வரைக்கும் பார்த்தது கூட இல்ல. ஸ்கூல்ல என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அம்மா இருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல டிராப் பண்ண வருவாங்க, பிக்கப் பண்ணிக்க வருவாங்க, அவங்கள ரெடி பண்றாங்க, அவங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கறாங்க, ராத்திரி ஸ்டோரிஸ் சொல்லி அவங்கள தூங்கவும் வைக்கிறாங்க. அவங்கள சேட் ஆகும்போது அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டு அவங்களுக்கு கிஸ் கொடுத்து நீ ஒன்னும் கவலைப்படாத செல்லம், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட தான் அம்மாவே இல்லையே. நான் ரொம்ப நாள் சேடா தான் இருந்தேன். என் ப்ராப்ளம கேட்க யாருமே இல்லைன்னு நினைச்சேன். பாசமா எனக்கு கிஸ் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு நாள் ராதா வந்தா. அவ டெய்லி என்ன ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புவா. என்னோட டிஃபன் பாக்ஸ்ல டெய்லி எனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. நான் சேடா உட்காரும் போது என்ன அவளோட மடியில உட்கார வச்சு எனக்கு கிஸ் எல்லாம் கொடுப்பா. நான் தான் இந்த வேர்ல்டுலே எல்லாரை விட பெஸ்ட் கேர்ள்னு சொல்லுவா. என் கூட ராதா இருக்கும் போது எனக்கு நீங்களே என் கூட இருக்க மாதிரி இருக்கும்மா. அப்பனா ப்ளீஸ் ராதாவை நான் என்னோட அம்மாவாக்கவா ப்ளீஸ். நீங்க சேட் ஆகாதீங்க. நான் ராதாவை என்னோட அம்மாவாக்கினதுக்கு அப்புறம் நான் உங்களை மறக்க மாட்டேன். ப்ராமிஸ். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் என்கிட்ட 2 அம்மா இருக்குன்னு சொல்லுவேன். ஒன்னு நீங்க, இன்னொன்னு ராதா. ராதாவை என்னோட அம்மாவா ஆக்கிக்கவா ப்ளீஸ்? கண்டிப்பா ஆக்கிக்கோ. எப்படியோ கடவுள் கிருஷ்ணரை தன் மகனா பெத்தெடுத்தது தேவகி அம்மா தான். ஆனா அவரை வளர்த்தது யசோதா அம்மா தான். ஐ நோ நீங்க ஓகே தான் சொல்லுவீங்க, பட் எனக்காக ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. So it's done. இன்னில இருந்து ராதா தான் என்னோட அம்மா. ராதாவுக்கும் அப்பாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சு தருவேன். இப்பவும் தாமினியை கல்யாணம் பண்ணிக்க என் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நியாயமா நீ இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் நான் ஒரு அம்மாவா உன்னை தடுக்கணும். ஆனா உனக்கு அம்மாவோட பாசம் இந்த மாதிரி வழியில தான் கிடைக்கணும்னு இருக்குன்னா நான் நிச்சயமா உன்னை தடுக்க மாட்டேன். ஒரு அம்மா மட்டும் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது இல்ல. எந்த ஒரு பொண்ணு நினைச்சாலும் தனக்குள்ள இருக்கிற தாய்மைங்கிற உணர்வை அவளால வெளியே கொண்டு வர முடியும். அதனால
இதெல்லாம் எப்படி தப்பாகும்? குஷி, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ, எப்படி பண்ணணும்னு நினைக்கிறியோ, நான் உன் கூட இருந்து பண்ணி தரேன். நாம வணங்குற அந்த கடவுள் கூட நம்ம கூட இருக்காரு. ராதா அப்பாவை காதலிக்கிறா. ஐ நோ, அப்பாவும் ராதாவை லவ் பண்றாரு. ஆனா அது அவருக்கே தெரியல. எனக்கு தெரியும். அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நான் எப்படி பண்ணுவேன்? நான் கூட இருக்கேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணி வைக்கலாம். ராதாவை ரெடி பண்றதுக்கு கல்யாண பொண்ணு ட்ரெஸ் வேணும்ல? குஷி, தாமினி கையில இருக்கிற அந்த கயிறை கொஞ்சம் அவுத்து விடு. இல்லைன்னா அவளை என்னால தொடக்கூட முடியாது. ஐயோ, இவ எழுந்துக்கவே மாட்டாளே. இப்ப ராதாவுக்கு ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவேன் நானு? தாமினி கிட்ட தான் இன்னும் நிறைய ட்ரெஸ் இருக்கும்ல. என்ன பண்றது? ராதாக்கு ட்ரெஸ் என்ன பண்றது இப்போ?